நாங்கள் எல்லாம் பேசுனதுக்கப்புறம் டைரக்டரை கூப்பிட்டுருந்துருக்கலாம், அவரை முதலே கூப்பிட்டீங்க. எனக்கு கல்வன் படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாங்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் சாங்கில் அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி வாஸ் நைஸ். அண்ட் அந்த அந்த வேர்ல்டு, அந்த டைம்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அண்ட் ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஆல்சோ வாஸ் குட். ஒரு இந்த ட்ரெய்லர் பார்த்து இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர். இந்த படத்துக்கும் எனக்கும் 1-2 தொடர்புகள் இருக்குது. நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன். அந்த டெரெயின் ரொம்ப இதாக இருந்தது. சார் அது சரியாக வருமா தான் ரொம்ப கோச்சிட்டார். டே என்னடா விளையாட என் முடியெல்லாம் இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணாம், நான் ஒத்துவே மாட்டேன், நான் என்னாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார் அப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, டேய் நீ வேணாம் நல்லா படுறா, இந்த இதே கெட்டப்பில் என்னை ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறான்டா அப்படின்னாரு. அண்ட் அது கல்வன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்களில் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க. நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க. கல்வனுக்கு தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அண்டு காட்டில் ஷூட் பண்ண வேறு சொல்கிறேன், அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டினுடைய நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்க வந்திருக்கு. அது அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது. அண்டு டைரக்டருக்கே டைம் இல்லை, இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பலை. இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர். ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு டைரக்டருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச். டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு அது கூடவே உட்காந்து இருந்து. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும். ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க இருக்கும். திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோடு அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும். அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். த வெயிட்டிங் இஸ் நாட் ஈஸி. பிளேயிங் த ஃபெலினி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரோம். என்ன முதல்ல வந்து ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது திரைக்கதை ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது படமாகிறதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன். ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து முதல் படத்துலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ லாட். அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட் எவர் வீவ் சீன் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்காரு. அண்ட் அகெயின் ஜிவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட உங்கள் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கன்வின்சிங்காக இருக்குது. அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்குது. இட் இஸ் நைஸ் டு சி. அந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா, ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேறு மாதிரியான சேலஞ்சு. இவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, வருமா வராதா, ஒரு கதை சொன்னால் அந்த கதை இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசினாங்க, இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குதுன்னு. அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெயின் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ்.
அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ஜிவி இஸ் கமிட்மெண்ட் தான், டெடிக்கேஷன். I've always liked that in him. எப்போவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு. பிகாஸ் நான் முன்னாடியெல்லாம், இப்போ அப்படி கிடையாது, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன், திடீர்னு காலையில் 2 மணிக்கு சும்மா ஃபோன் அடிப்பேன், முழிச்சிருந்தா பேசலாங்க அப்படின்னு அடிப்பேன். சொல்லுங்கள் வெற்றி, எங்கே இருக்கீங்க? ஒரு சின்ன ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், என்ன விஷயம், இல்லை நான் வந்துடுறேன், வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 மணிக்கு போனால் சரி ஒரு 1/2 hour கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு. வீட்டில் இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் எனி டைம் வென் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்குன்னா யூ கேன் கால் ஹிம் எனி டைம், யூ கேன் சிட் வித் ஹிம். அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர். அப்புறம் ஒரு நீங்கள் ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். அந்த கரேஜ் தான் வந்து ஜிவியை ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு. அண்ட் வித் எவ்ரி ஃபில்ம் ஹீ இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கும், ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹீ ஹாஸ் மோர் இன் ஹிம். பாரதிராஜா சார் எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. அண்ட் நான் ஆஸ் அன் ஆக்டர் அவரை எப்படி பார்க்குறேன்னா, ஹீ இஸ் ஸோ ரியல். அவர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மொமெண்ட் கூட ஃபேக்கான மொமெண்ட் இல்லை. வாட் எவர் ஹீ ஃபீல்ஸ் இன் ஹிம் இஸ் தேர் ஆன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால தான் வை வி ஆல் லைக் டு சி பாரதிராஜா சார் ஆன் ஸ்க்ரீன் இஸ் த சின்சியரிட்டி. அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி a little controversial. நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும். நன்றி சார். ஆமாம் சார், நான் கூட சிட்டில் பிட் அவுட்னு என்னை பற்றி தான் பேச போகிறேன், தலையெல்லாம் செய்வேன் சார். சார் சார் மைக் இல்லாமல் சொன்ன மீடியா இருக்கா சார், ஹவுஸ் ஓனருக்கு தெரியாது சார். ஓகே சார், நான் வேணா ட்ரான்ஸ்லேட் பண்ணவா சார்? அப்பா நான் பரவாயில்லப்பா. பாலா வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து அகெயின் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான். நான் வந்து இந்த கலக்கப்போவது யார் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ரசிகனாக தான் இருப்பேன். எல்லாருடைய ஒர்க்குமே பார்த்துட்டே இருப்பேன், தொடர்ந்து எல்லாருக்குமே பார்ப்பேன். அவங்க எல்லாருடைய ஒர்க்குமே எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாலாவோட ஒர்க் எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல நடிகராக கண்டிப்பாக உங்களால் வர முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஐ திங்க் anybody who has the wish and the courage to pursue their dreams can achieve whatever they want. Thank you. தேங்க்யூ சார். இதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டே போட்டுருவோம் சார், வெற்றிமாறன் சார் ஆசைப்பட்ட கலைஞர்னு போட்டுருவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். தேங்க்யூ. நீங்கள் வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட் சார். லவ் யூ. இட்ஸ் மீன்ஸ் லாட் சார். அடுத்து யாரை கூப்பிட போகிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால் அடுத்து கூப்பிட போகிற ரொம்ப ஹாப்பியான ஒரு மனிதர் தான். இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா 16 வயதில் ஆரம்பித்து இன்றைக்கும் 16 வயசு பையன் மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காங்க. இன்றைக்கும் காலரை தூக்கி விட்டால் காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குது. எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும், ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவர்கொண்டா சார்க்கே டஃப் கொடுத்துட்ருக்கீங்க காஸ்டியூமில், அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார். ஒரு மிகப்பெரிய கைத்தறியோட இந்த படத்துடைய ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்விச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம்.
ஏன் இனிய தமிழ் மக்களே, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வர பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாங்க. ஏன்னா ஒரு மேடை நான் யோசித்து என்ன பேசலாம், இந்த மேடை அப்படி இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. இந்த கண் வயசில் கம்மி, அதனால அமைங்கன்ட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் சீனிங் யூ ஆர் லைக்கி. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க. சங்கர், உலகாவணி, ஜீவிகாவணி வந்த கூட்டம் இல்லை. எவ்வளோ ஜெனியூனாக இருந்ததுதான் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காந்து. சாதாரண நாட்களாக உட்காந்து ரொம்ப ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறையா தடவை சண்டை போட்டு நடிக்கும் போது நினைச்சது பிடிவாதம். இது பாரராஜா அப்படி அந்த கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இங்கே வந்து ஒரு சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்து விட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் வைத்தவன் இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி మీరు కొలాప్స్ ఎంత కొలాప్స్. அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான். என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 2 படத்துக்கு கேமரா அவுட் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் சொல்லுவாங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கேட்கறத நம்பவே கூடாது. இந்த விடணும் போய் இதை நம்பி அழித்து கையெல்லாம் கட்டிட்டான்னு இங்கே விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்கவும் ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஜாமான்னு நினச்சிருக்கோம். அங்கே தான் தெரியும் வேறு என்ன ஒன்று போனது இல்லை, கொஞ்சம் கற்றுக்கோ. சரி, சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமான விஷயம். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்தில் வந்து ஒரு பெரிய டைரக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே பார்ப்போம், என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளை ஒரு செத்தாக கிடைக்குது. என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். அவன் போய் அங்கே இருந்து அந்த போய் அந்த வெயில் மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடியே படம். நானும் பார்ப்பேன். நம்ம தான் படம் நினைப்போம். அங்கே என்ன இருக்குது, அம்மா என்னமோ இருக்குது. Great director Mohammed Al-Nashri is a singer. இவனை எத்தனை மேலும் ஒரு பேசினாலும் கூட தரும். அந்த மண்ணே அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துப்படி வேண்டிய. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு
வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு ராஜா அக்செப்ட் யூ ஆர் ஃபெயில் இன் சங்க. அது நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யார் என் செல்லம்? யார்? எது உழப்பங்க. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிறகுதான். 7 வயசுக்கான மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதுதான் பண்ணிட்டு பல பேர் வாழ்க்கையில் மன்னப்படம் வந்திருக்கான் நடிகன். நான் மேடைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவங்க எந்த செய்யும் இவன் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்கலன்னு கலக்குவானா, அங்கே போயிட்டு தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாள் என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்கிறான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோன்னு யோசிச்சு. ஆனால் விடலை, நானும் ஈக்குவலாக இருந்துச்சு. இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு. ஒரு நாள் நினச்சி விட்டேன், இது பாட்டு மூலம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன அவன் பாட்டு போகிறேன் மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி பண்ண இல்லை அன்றைக்கு இருந்தால் குட் மார்னிங்கே சொல்லுவோம். பழகிக்க என்னை விடு, என்னை யாரும் தெரியுமான்னு கொஞ்சம் யோசித்து சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியது, அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமாக நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ்வின்ட்டுடைய ஒரு படம் ரீசெண்ட் வாட்சிட்டு சூப்பர். நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. சங்கர் மூலமாக ஜீவி ஒரு டைமென்ஷனில் ஜீவி, இன்னொரு டைமென்ஷனில் வேறு ஜீவி. ஐ லவ் திஸ் பாய். நிஜமாக இப்போ வந்து அடுத்த படத்துக்கு இல்லாம வச்சு, ஆனால் தொங்க வேண்டிய இருக்கீங்கன்ற சாமானிய வரமாட்டாங்க. இன்னைக்கு சொன்னாங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளோ வேண்டிய வேண்டாம் டெய்லி கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும். இன்னும் வரலைங்க கம்போசிங் கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய். ரொம்ப லவபிள் பாய் சார். இந்த மேடைக்காண்டி மைக்காண்டி அவனை அவ்வளோ யோசியும் ரொம்ப கொடுத்து வச்சுப்பேன். காலேஜுக்கு உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கா, இதுக்கு வரலும் இல்லை, இன்னும் போயின்னே இருப்பேன். அது உண்மை. இவ்வளோ இயக்குனர் இந்த மேடையில் உட்கார்ந்து உன்னை பாராட்டுறாங்க, நினச்சி பாரு. அதுக்கெல்லாம் கொடுப்பட வேணும். நான் வந்து டைரக்டரானே கூட என்னை நீங்கள் தான் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணி நீங்கள் தெரியாத மாதிரி காட்டுங்க. அதுதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை நம்ம லைஃப் இல்லைண்ணா. இப்போ வரராஜன் என்பது நம்ம ஒன்றுமே தெரியாத இடியட் மாதிரி எப்படி உட்காந்து உள்ளே என்ஜாய் பண்ணிக்க.
வெற்றிமாறன் பெரிய டைரக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனி வெற்றிமாறன் பாதைன்னா போக முடியாது, என் பாதைக்கு வெற்றிமாறன் போக முடியாது. இது ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொண்டு யானை வருது என்னைக்குடா யானை வரும்? இல்லை ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு நீங்கள் விட போகிறாங்க. அப்படியே யானையை கொண்டு வந்தான், யானையை கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இருக்கு. இதே என்னடா பாவம் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்புவீங்க, அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் டப்பி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்குறேன். அது இவரா அவன் பார்த்தீங்கன்னா தெரியாமல் எங்கே நம்மளை வளர்ந்து வந்து பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் விட்டுருவாங்க இல்லைன்னு அது பயம், நியாயமான பயம். ஏன்னா தெய்வம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே எவ்வளவு நியாயமாக இருக்கும் சங்கம், கிரேட்டா சங்கம். அது உண்மை. அதை அவர்களே என்னது நம்ம யானை எங்கிருந்து கொண்டு வருது? இந்த யானை வரதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. ஷூட்டிங்கே இன்னும் யானை கடைசியில் யானையும் கொண்டாந்தான். என்னை கொண்டு போய் பயிற்சி பண்ணிட்டேன். இந்த வயசில் உட்காருங்க, யானை இது வருங்க, நான் திரும்பி பார்க்குறேன். அப்படியே இந்த பக்கம் எதாவது பண்ணி சுற்றுவீங்க. அது வாட்டுக்கு காலம் போல கடைசியில் யானை போய் செத்து போயிட்டேன். அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். சுத்தம் ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் யானை கடைசியில் அது கூட யானை வந்து போயிடும். நான் வேறு அதை சொல்லக்கூடாது. ஐம் சாரி. ஸோ பயப்படுறான். பயப்படாத, நீங்கள் கதையை சொல்லி தொலைச்சி வரணும். அது நியாயம் வேற. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன், சங்கர் படத்தில். இனிமேல் கூப்பிடுவானு எனக்கு தெரியாது, ஆனால் கூப்பிடுவான். இப்படி மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சா நான் ஒன்று கூப்பிடுவோம். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ கம்மிட்டு வச்சுருந்தாரு. ஜீவா அண்டடி குரூ இஸ் லைக். பட் இந்த படம் வேகம். இந்த படம் அவனை வேறு டைமென்ஷனில் கொண்டு போய் நிறுத்தும். இவனா நல்ல பொண்ணு. நம்மளுக்கு அங்கேருந்து வந்து கேரளாவில் ஏதோ படம் பார்த்து என்ன நம்ம என்ன அப்படின்னா கேரளாவை பார்த்து பிரபலமாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இருந்தது உங்கள்கிட்ட நினைச்சிட்டு ஏரியா கிரிக்கெட் விட்டு போயிடும். அற்புதமான ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க அந்த மழையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்க வாழ்க. வாழ்க. ஜீவி நதி உனக்கு என்னன்னா வாழ்ந்து சொல்கிறது. இந்த ப்ரொடியூசர் எங்கே ஆமாம், ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் தான் எனக்கு சொல்லு வாங்க, அற்புதமான ஒரு படம் இருந்து அங்கேயே சொன்னேன். இங்கே ஸோ நல்ல ஒரு குழு, ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியோடு
வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போகும்டா கல்வி போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும், ஜீவிக்கிறது நல்ல. பட் நம்ம மைண்டுக்கு அப்படி சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலே அற்புதமாக கஷ்டம் எடுத்துக்கிறது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலே சாதிக்க என்பது உங்களுடைய ஆசீர்வாதம். நான் ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறதுக்கான தருணம் வந்துச்சு. நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒருத்தர் வந்து முதல்ல ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வாசிச்சதுக்கப்புறம் சின்ன சின்னமாக அந்த பாட்டெலாம் அப்படியே பாட கற்றுக்கிறாரு, கீபோர்ட்லாம் வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தில் மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சிங்கர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணி கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிறாரு. ஹீரோ ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து ஹீரோவும் ஆகிட்டு அந்த படத்துக்கு சீனும் அவர் தான், டியூனும் அவர் தாங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் வந்து கொண்டு வராரு. ஆக்சுவலாக எப்படின்னா வந்து அடகு கடையில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இது ரெண்டுமே அவரே தான் பண்ணுறாரு. ஸோ ஒரு விஷயத்தை ஒரு ஆளாக செய்கிறது கஷ்டம், ஒரு ரெண்டு விஷயத்த ஒரு ஆளாக செய்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு செய்கிறாரு. அதை தாண்டி இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸில் ரேஷன் கார்டில் ஒரு பேரை சேர்த்துட்டாங்க. ஏன்னா மாதமான மளிகை சாமான் வாங்குற மாதிரி படத்துக்கு டிக்கெட் வாங்குறாங்க. ஏன்னா மாதம் ஒரு படம் விட்டு நம்ம எல்லாரையும் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க நம்ம அனைவருக்கும் பிடித்த ஒரு மிகப்பெரிய கைதில் லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ணன் ஜி பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார், சக்தி சார், ஸ்னேகன் சார், சிவா சார், தீரரசு சார். உதயகுமார் சார், டக்குன்னு லாக் ஆகிட்டேன். வெற்றி சார் அண்ட் சத்யஜோதி, தியாகராஜன் சார், வெங்கட்ராம் சார், ரைட்டர்ஸ், ரெவா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா யூஸ்வலாக நிறைய படங்கள் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இந்த படம் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ டேலண்ட், ஐ விஷ் யூ த பெஸ்ட். இன்னைக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே பாரதிராஜ் சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் ஆகிடுச்சு. நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு வரேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டார். நான் உடனே சார் என்ன சார் என்னோட யங்காக போட்டு வந்துட்டீங்கன்னு எனக்கு இப்போ இன்செக்யூர்டாக இருக்குது சார் உங்களை பார்த்துட்டு. அப்படியே ஆயிடுச்சு. ரொம்ப யூத்தாக இருப்பார். அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தால் ரொம்ப யூத் ஆகிடுவார். செல்லோன்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்தேன் இவன் அவன் கூப்பிட்றாரு போல இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னதான்டா அப்படின்னாரு. ஓகே ஓகே என்னதான் கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி அவரை பயங்கரமாக மறைச்சி வச்சிருக்காங்க ட்ரெய்லரில். இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாரதிராஜா சார் தான். அவருக்கு நானும் தீனாவும் வில்லனா நடிச்சிருக்கோம் இந்த படத்தில். இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கோம். படம் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு. இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார். போகும்போது கூட்டு போங்க சார். கழட்டி விட்டு இவான வண்டி கூட்டு போவாதீங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பாக இருக்கும். அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிடுவாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு. நானும் தினம் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்போம். நம்ம கூட வந்து பேசுவாங்களா சார் அப்படின்னு. ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடித்தது, அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமாக வச்சுப்பேன். ஏன்னா there is so much to learn from him. இப்போ கூட காரில் திருச்சியிலேருந்து வரும்போது நான் அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன். முதல் மரியாதை கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவரும் ராஜா சாரும் பண்ணுது. அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணவும் முடியாது. தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசராக வரணும்னா பாரதிராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரெஃபரன்ஸ். ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக்கு, நேட்டிவிட்டினா முதல் மரியாதை, 16 வயதில் என்ன எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணாத ஜானரே இல்லை. ஸோ ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார், இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க சார், இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார், சார் இதுக்கு இந்த பாட்டிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார், நான் கேட்டே இருப்பேன். ஆனால் அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக சொல்லுவார், அழகாக சொல்லுவார், இதை நான் இப்படி வாங்கினேன், இது இப்படி வாங்கினேன். ஸோ அவருக்கு வந்து மறைச்சி எதுவுமே கிடையாது. இது வெரி ஓப்பன்.
ஸோ தேர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹம். ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா, இது டிக்ஷனரி, தமிழ் சினிமாவுடைய கிராமர் புக்கு அவரும் ராஜா சாரும். ஸோ அவங்ககிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம். நானும் அந்த பயோபிக் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏதாவது கேமியோ இருந்தால் சொல்லுங்கள் சார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ரோல் பண்ணியிருக்காங்க சார். அது எல்லாமே இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும். பிவி சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. எவ்வளோ பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான். நான் ஒரு வாட்டி அவன் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி வைட்டமின்லாம் வாங்கி கொடுப்பேன். டேய் சாப்பிட்றா ப்ளீஸ்ரா, ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன். ஏன்னா அப்படி உழைப்பான். அவருடைய கேமராமேன், அவருடைய காம்போசிஷன் சென்ஸ், ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் அவர். இட்ஸ் எ கிரேட் டேலண்ட். அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும். இஸ் நாட் அ நார்மல் பர்சன், நாட் அ நார்மல் கை. இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. அண்ட் இவானா நாச்சியாருக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க வந்து ஷீஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். நல்லா, அதாவது இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ளே இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா, அடிக்கிறா, வந்து திட்டுறா, பயங்கர பவராக இருக்கிறா. ஸோ இவ்வளோ சின்ன உருவத்தில் இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீனா நல்லா சமைப்பார். சொல்கிற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு ஃபோனை எடுக்க மாட்டான். கிங்ஸ்டன்ல வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணுறேண்ணே, அதனால நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா. ஏய் நாளைக்கு ஷூட்ரா, எனக்கு நான் என்னடா செய்வேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணிட்டான். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. சத்தியமங்கலம் வந்து நாங்கள் 2 பேரும் ரூம்மேட்ஸு. தங்கறதுக்கு இடம் இருக்காது, ஏதாவது ஃபாரஸ்ட் குவார்ட்டர்ஸில் தங்கிட்டு இருப்போம். யாருக்குமே தங்கறதுக்குலாம் இடம் இருக்காது, என்ன கிடைக்குதோ அவ்வளோதான். ஹி யூஸ் டு குக் ஃபார் மீ. அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ரொம்ப ஃபன்னாக இருப்பான். நைட்டெல்லாம் கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுவான். ஒரு 8:30 மணிக்கு மேலே இமோஷனல் ஆகிடானா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, அவ்வளோ இமோஷனல் ஆகிடுவான். ஸோ இஸ் அ கிரேட் டேலண்ட். ஃபோனை எத்தனை நல்லா இருக்கும் தீனா, எத்தனை படம் உனக்கு நான் சொல்கிறது. ஆனால் இந்த ஒரு படம் தாங்க சேர்ந்து நடிச்சிருக்கோம். நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் எல்லாமே கேட்டேன், ஒரு 6 படம் கேட்டேன். டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான். டேட்டை கொடுங்க சார். அப்புறம் இந்த படம் டில்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்றோம். ஆக்சுவலி பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது. நாங்கள் 6 வருஷமாக இந்த படத்தை பண்ணிகிட்டே இருக்கோம். பட் சங்கர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இந்த படத்தை விட்டுறவே கூடாது, சங்கரை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டில்லி பாபு சாரை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அது பெரிய ஜர்னியாக மாறிடுச்சு. கண்டிப்பாக உங்களுடைய பேஷன்ஸ்க்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக தேட்டரிக்கல் ஷேரும் இந்த படம் நல்லா பண்ணோம். நல்ல டேட்டு அன்றைக்கி தனுஷ் சார் சொல்லியிருந்தார், April 4th நல்ல டேட்ரா, சூப்பர் டேட்டு, சம்மருடைய பிகினிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ டேட்டும் உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு. சக்தி சார் இருக்காங்க, அப்புறம் என்ன. ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி ஒன் ப்ராமிசிங் ஃபிலிம். டெஃபினெட்லி PV Shankar is someone to watch out for, and I would like to thank all the artists, all the technicians who work. Thanks Nehan sir, thanks all the Sam Lokesh. எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் பண்ணுறாரு. பேச்சுலர், சிவப்பு மஞ்சள் பச்சை, அவர் கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், எந்த பாயிண்ட்லேருந்து அதை வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மாறும். சில பேர் டைனமிக்காக பண்ணுவாங்க, சில பேர் வந்து அது இவால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ஒரு வாட்டியும் என்னை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு அவருடைய எடிட்டிங்கில் வர படங்களில் வந்து எனக்கு பத்திரிகைகளில் எழுதினாங்க. தேங்க்ஸ் சாம், தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு த ரைட்டர்ஸ். ஸோ படத்தை April 4th தேட்டரில் பாருங்கள். ரிலீஸருக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக அமையும் நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி பிரதர், அற்புதமான ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் வந்து வரப்போகுது. நம்ம படத்தினுடைய இசை வெளியீடை இப்போ நம்ம பண்ண போகிறோம். அந்த இசை வெளியீடுக்காக நம்ம யாரை கூப்பிடணும்னா, இந்த படத்தில் கேரக்டர் நடித்த சூரியங்கிறவரை தான் நம்ம கூப்பிடணும். ஏன்னா வந்து சார் எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் வந்து CD எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் நடிச்ச அனிமலே அந்த CD எடுத்து வரப்போகுது. ஏன்னா அங்கே யானை ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் யானையை கூப்பிட்டு வந்தீங்கன்னா, ஸோ அந்த யானையே வந்து ரிலீஸ் பண்ண போகுது இப்போ அந்த CD-யை. பாலா, விஜய் டிவியில் என் கூட சேர்ந்து நிறைய அனிமல் கூட ட்ராவல் பண்ணியிருப்பேன். இதுவும் அதே மாதிரி தான். அப்படியே கொஞ்சம் பின்னாடி ஹெல்ப் பண்ணிட்டா. ஓகே. ஓகே, நம்ம படத்தில் பணியாற்றின எல்லா டெக்னீஷியனும் மேடைக்கு வந்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்னீஷியன்ஸ், ஹார்ட் அசிஸ்டன்ட், செட் அசிஸ்டன்ட் எல்லாருமே மேடைக்கு வந்தீங்கன்னா நம்மளுடைய படத்தை வந்து ஆடி லான்ச் பண்ணிடலாம். வாங்கப்பா பசங்களை வாங்க, மேலே வாங்க. விவேக். ஓகே,
வாங்க வாங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வாங்க ப்ளீஸ் வாங்க வாங்க எல்லாம் படத்தில் பணியாற்றின அனைத்து கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் நாங்கள் மேடை கிடைக்கிறோம். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஜி டெல்லி பாபு அவர்கள் வழங்கும் ஜி பிரகாஷ்குமார் மற்றும் பாரதிதாஸ் அவர்களின் நடிப்பில் கல்வன் ஒளிப்பதிவு மற்றும் பி வி சங்கர் இந்த படத்தினுடைய ஆடியோ கேசட் தான் வெளியிட போகிறோம். இந்த படத்தினுடைய ஆடியோ வந்து அனைத்து இயக்குநர்களும் மேடைகளுக்கு அனைத்தையும் வெளியிட படக்குழு பெற்றுக் கொள்கின்றனர். மிகப்பெரிய கேட்கறது கொடுத்தலாம். ஏப்ரல் 4 நம்மளுடைய படம் கல்வன் வந்து உலகம் ஃபுல்லாக வெளியாகுது. படத்தினுடைய ஆடியோ பார்ட்னர் திங்க் மியூசிக், சேட்டலைட் விஜய் டிவி, ஓடிடி ஹாட்ஸ்டார், ஓவர்சீஸ் பார்ட்னர் அகிம்சா என்டர்டைன்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன்ஸ், டெக், விஎஃப்எக்ஸ், ரெசால் எஃபெக்ட்ஸ். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஈவெண்ட் நல்லபடியாக போச்சுன்னா அது முக்கியமான காரணம் இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா தான். உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து படத்தை வந்து அடுத்த கொண்டு போவோம். நீங்கள் ஏழு எழுத்துக்கள் தான் படத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாகவும் பூஸ்டாகவும் இருக்க போது வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதை தாண்டி இன்னைக்கு மேடையில் இவ்வளோ இயக்குநர்கள், நடிகர்கள், படக்குழு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த ஈவெண்ட் மெமரபிள் ஈவெண்ட்டாக மாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதை தாண்டி வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.